குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 24ஆம் நாள், இன்று வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 24/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 24/5/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நண்பர்களிடத்தில் அதிகமாக சண்டை போடாதீங்க, பேச்சுவார்த்தை வைத்துக்கொள்ள இருக்காதுங்க. அதே போல் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு, வேலை செய்வர்களுக்கு, உடன் இருப்பவர்கள், மேலதிகாரிகள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்க, உடல் ஆரோக்கியம் கேடாது. அதே போல் நினைத்த பணிகளில் நீங்கள் செய்வதில் தாமதம் இருக்கும். அதனால் இன்றைக்கி எதுலேயுமே ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் மேலே. இது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் தாமதமாக கிடைக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் ரிஸ்பா ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். எந்த செயலுமே ஈஸியாக செய்து முடித்துடுவீங்க. புதிய புதிய நபர்கள், நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கண்டிப்பாக தரும். உங்களுடைய நெருக்கமானவர்களை தயவுசெய்து மதிங்க. தாய் தந்தி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். கடன் வாங்குவது கொடுப்பது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் நல்லது. வெளிவட்டாரத்தில் சமூக பணி செய்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு அமைதி நிறைந்த நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் நிறுவனத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அவர் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. தாய் தந்தை வழி உறவுகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்ப்புகளை ஈஸியாக சமாளித்து அதன் மூலம் லாபங்கள் அதிகமாக கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். தாய் வழி தந்தி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். பாராட்டுகள் பெறக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு சிறந்த முடிவுகள் எடுப்பீங்க. தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்வீங்க. ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளிவட்டாரங்கள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தது நடக்க கண்டிப்பாக எல்லா வல்ல பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு. வெளிநாடுகள் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளும் ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க.
அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அமைதியை பெறலாம். அடுத்தவங்களை பற்றி விமர்சிப்பது கூட தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்வது மிகவும் நல்லது. மேலதிகாரிகள் அடங்கி போகணும், சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த லாபங்களுக்கு இருந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. எதுலையுமே இன்றைக்கி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள்கிட்ட விலகி சென்றவங்களாம் திருப்பி உங்கள் கூட வருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்தால் இன்றைய நல்ல வரன் அமையற்கொண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. எதிலுமே விவேகத்துடன் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதனை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக தைரியத்துடன் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அதே போல் எதிர்கால பணிகளை திட்டமிடுவீங்க. எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த பணிகள் உங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுபகாரிய எண்ணங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இறை பணிகளில் அதிகமாக ஆர்வத்தை செலுத்துவீர்கள். நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே போல் ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடு வெளியூர்லேருந்து வருகின்ற செய்திகள், வெளிநாடு வேலை தேடிட்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உள்ளூரில் இருக்க வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் ஒரு தெளிவு, தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரி வழியே ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தாய் தந்தை வழியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா செய்யுங்க. அதே போல் ஜோதிடம் சோழி பிரசன்னம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுறவோ தொடர்பு கொள்ளுவோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு இன்பமிக்க நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்க எல்லாம் உள்ள பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.